ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ஃபாஸ்டேகோட கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஜனவரி லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போது மார்ச் 1ஆம் தேதிக்கு அப்புறம் மார்ச்லையும் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின தெளிவான விவரத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டேகை டோல்கேட்டில் யூஸ் பண்ணுற எல்லாருமே கம்பல்சரி கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த மாதமே சொல்லிட்டாங்க. அது ஏன் எதுக்காக அப்படிங்கிற முழு விவரத்தை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காம யாராவது இருந்தீங்க அப்படின்னா மேலே அதுக்கான லிங்கை கொடுக்குறேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாகன ஓட்டிகளுக்கு கடைசி சான்ஸு. ஃபாஸ்டேகில் இப்போவே மாற்ற வேண்டியதாக மாற்றிருங்க. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசிய நெடுஞ்சாலை கழகம் மூலம் ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் என்ற முறை செயல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கு. இதுக்காக ஃபாஸ்டேகில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கான கால அவகாசம் மார்ச் 31 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது மூலமாக நேஷனல் ஹைவே கேஒய்சி முழுமையடையாத ஃபாஸ்டேக்குகளை செயலிழக்க வைக்க முடிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே மார்ச் 31, 2024 பிறகு வங்கிகளால் செயலிழக்கம் செய்யப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு வாகனத்திற்கு இனிமேல் ஒரு ஃபாஸ்டேக் மட்டுமே செல்லுபடியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த கேஒய்சியை எதுக்காக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தா, அந்த ஃபாஸ்டேக்கில் எந்த கஸ்டமர் சர்வே பண்ணுறாரு அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு கார்டை வச்சு நிறைய காரை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு ஃபாஸ்டேக்கில் நடந்திருக்கு. இதை கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்ததுனால யார் அந்த கஸ்டமர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கார்டுக்கு ஒரு கஸ்டமர் தான் இருக்கணும் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸை போட்டிருக்காங்க. அதுபடி தான் இந்த கேஒய்சியை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேஒய்சியோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது தான். அதாவது அந்த கஸ்டமர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ நீங்கள் அந்த காலில் உங்களோட பர்சனல் டேட்டாவை கேஒய்சியை அப்டேட் பண்ணும்போது நீங்கள் யார், என்ன, ஏது அப்படிங்கிற முழு விவரமும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்காக எதை லிங்க் பண்ணுவாங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு இதை தான் லிங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களோட பர்சனல் டேட்டாஸ் அவங்களுக்கு தெரியும். இது மூலமாக உங்களோட வெஹிக்கிள் டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது இந்த பர்சன் தான் இந்த வெஹிக்கிளில் போயிருக்காரு அப்படிங்கிறத சிஸ்டமேட்டிக்காக கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம் வருது, இல்லை ஏதாவது ஃப்ராடு நடக்குது, ஒரே ஃபாஸ்டேக்கில் மல்டிபிள் கார்ஸ் போகுது, இந்த மாதிரி ஏதாவது தெரிய வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக அதுக்கான ஆக்ஷன்ஸை கவர்மெண்ட் அண்ட் டோல்கேட் மூலமாக எடுப்பாங்க. ஸோ நீங்கள் யாராவது கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக இப்போவே பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 1 மந்த் கொடுத்தாங்க, அந்த டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இன்னும் பண்ணல அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக. சப்போஸ் இப்போவும் நீங்கள் பண்ணல அப்படின்னா அந்த ஃபாஸ்டேக் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டோல்கேட்டில் வாகனத்தை ஓட்ட முடியாது. சப்போஸ் ஃபாஸ்டேக்கில் அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் வீணாக தான் போகும். ஸோ இது எல்லாமே நடக்கக்கூடாது அப்படின்னா இமீடியட்டாக ஃபாஸ்டேக்கை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.